I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு கூட இந்த நம்ம தீம் பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த வாரம் முழுவதும் ஃபியர் ஆஃப் த லார்ட்னு. இந்த ஃபியர் ஆஃப் த லார்ட் என்ற தீமில் இன்றைக்கான தலைப்பு என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூ வில் பி டாட், நீங்கள் போதிக்கப்படுவீர்கள் என்பது தான். ஸோ அதுக்கான வசனம் ஃபஸ்ட் இங்கிலீஷில் வாசிக்கலாம். நான் NLT வெர்ஷனில் வாசிக்கிறேன். Proverbs 15:33. Fear of the Lord teaches wisdom. Humility precedes honor. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழில் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. சரி, இந்த ஃபியர் ஆஃப் த லார்ட் பற்றி இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்தோம்ல. இந்த வாரம் முழுவதும் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது என்ன? ஃபியர் ஆஃப் த லார்டோட மேஜரான ஒர்க் என்னென்னா, அந்த ஒரு பயம், தேவனுக்கு நம்ம பயந்து நடந்து கொள்ளும்போது தேவன் நம்மளுக்கு அவரோட ஞானத்தினால நிரப்புகிறாராம், நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு, கைட் பண்ணுறாரு, சொல்லித்தராருன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ ஒன் ஆஃப் த major work of fearing the Lord is that fear will guide us. ஆண்டவர் அந்த இடத்துல பிரியப்பட்டு நம்மளுக்கு போதிக்கிறாரா. ஸோ இது பாயிண்ட் 1. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியர் ஆஃப் த லார்ட் வந்து நமக்குள்ளே இருந்ததுன்னா நமக்குள்ளே தாழ்மை இருக்கும். சரியா? நம்ம பார்த்துட்டு ரொம்ப ஆரகெண்ட்டாக அப்படியே ப்ரைட்ஃபுல்லாக போஸ்ட்ஃபுல்லாலாம் நம்ம இருக்க மாட்டோம். என்ன காரியம் நம்ம செஞ்சாலுமே நமக்குள்ளே ஒரு தாழ்மை இருக்கும். ஏன்னா நம்மலாம் யார்? கர்த்தருக்கு பயந்துக்கிட்டு வாழ்கிறதுனால நம்ம பெருமைக்கு இடமே கொடுக்க மாட்டோம். ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இல்லைன்னா பெருமை நல்லா தலை தூக்கி ஆட ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ இன்றைக்கு கர்த்தர்கிட்ட கேளுங்க, எனக்குள்ளே பெருமை வேணாம் ஏசப்பா, எனக்குள்ளே தாழ்மை தான் வேணும்னு. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதே தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு அவர் கிருபையை அள்ளி கொடுக்குறாராம். ஸோ அடுத்த பார்ட் ஆஃப் த வசனம் இப்படி சொல்லுது, நீ வந்து என்ன பி ஹம்பிள் பிஃபோர் ஆனர், அதாவது ஹியூமிலிட்டி ப்ரிசீட்ஸ் ஆனர் அப்படின்னா, அதாவது நம்ம தாழ்மையாக இருந்தோன்னா அந்த தாழ்மை நம்மளை மேன்மைக்கு வழி நடத்தும். ஆனால் இதே நம்ம தாழ்மையாக இல்லாமல் இருந்தோன்னா நம்மளுக்கு மேன்மை வராது. அப்படியே ஒரு வேளை மேன்மை வந்துட்டாலுமே அது நிலைச்சு நிற்காதுங்க. ஸோ கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற மேன்மைக்கு ஃபர்ஸ்ட் அடி என்னவா இருக்குது? ஃபியர் ஆஃப் த லார்ட். அண்ட் ஃபியர் ஆஃப் த லார்ட் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா நமக்குள்ளே தாழ்மை இருக்கும். அது தாழ்மை நமக்குள்ளே இருக்கும்போது கனம் தானாக நம்மளுக்கு வரும், நம்மளுக்கு அந்த மேன்மை தானாக வரும், அந்த ஹானர் தானாக கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேடி போக தேவையில்ல, கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ இன்றைக்கு நீங்கள் என்னடா என்ன பண்ணாலுமே எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லை, எந்த ஒரு ரெக்கக்னிஷனும் இல்லை, எங்கேயுமே எனக்கு ஒரு ப்ரொமோஷனும் இல்லை அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, you know what is the root cause? fear of the Lord உங்களுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். fear of the Lord உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஹியூமிலிட்டி இருக்கும், ஹியூமிலிட்டி இருக்கும்போது அந்த ஹானர் தானாக தேடி வரும். சரி, இப்போ வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இப்பொழுது கூட எங்களோட இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து எங்களுக்குள்ள பெருமைன்ற காரியம் இருந்தால் அதை வேருடன் பிடிங்கி எடுத்து போட்டுடுங்க ராஜா. உங்களுக்குள்ள தாழ்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் உங்களுடைய வழிகள்னால எங்களை ஆண்டவரே ராஜா காத்துக்கொள்கிறதுக்காக உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். Amen. God bless you. Have a great day.